Hi friends, welcome to Arun's vlog. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சுவாரஸ்யமான டாபிக் கோல்ட். ஸோ இதில் 3 விஷயம் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இந்தியா டு ஆஸ்திரேலியா அண்ட் ஆஸ்திரேலியா டு இந்தியா எப்படி கோல்டை நம்ம கேரி பண்ணலாம், அண்ட் செகண்ட் திங் இஸ் ஹவு டு இன்வெஸ்ட் இன் கோல்ட் அண்ட் ஹவு டு earn ப்ராஃபிட். ஸோ நான் எப்படி இதில் ப்ராஃபிட் எடுத்தேங்கிறதையும் பற்றி பேச போகிறேன். அண்ட் கடைசியாக நம்ம ஸ்மக்லிங் ஆப்ஷன்ஸ் இது என்ன எப்படி இருக்குது, இந்த மாதிரி பண்ணால் என்னென்ன சிக்கல்கள் இருக்குங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஹவு டு கேரி கோல்ட் இந்தியா டு ஆஸ்திரேலியா அண்ட் ஆஸ்திரேலியா டு இந்தியா. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டாபிக் இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கோல்டு எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா ஸோ லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா $1,000 per person. In regards of like நீங்கள் மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி $1,000 இஸ் ஸ்ட்ரிக்ட் லிமிட். அண்ட் இதை தாண்டி ஒர்த் ஆஃப் ஜுவல்லரி நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா யூ ஹவ் டு பே கஸ்டம்ஸ் டியூட்டி டு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட். ஸோ இது தாண்டி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, சரி என்னோட கோல்டு வந்து $1,000 மேலேயே ஒர்த் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா யூ ஹவ் டு பே கஸ்டம்ஸ் டியூட்டி. அண்ட் செகண்ட் திங், அதுக்கான வேலிட் ரெசிப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுருக்கணும். இப்போ செகண்ட் ஆப்ஷன், சரி நான் ஆஸ்திரேலியாவில் கோல்டு வாங்கிட்டேன், அதை நான் இந்தியாவுக்கு கொண்டு போகிறேன்னா ஒரு மேல் பேசஞ்சர் கேன் கேரி அப் டு ₹50,000 ஒர்த் ஆஃப் கோல்டு. அவங்க ஜுவல்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் இல்லை ஒரு ஃபீமேலாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீ கேன் கேரி அப் டு 1 lakh ஒர்த் ஆஃப் கோல்டு ஜுவல்லரிஸ். இதை தாண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா தெர் ஆர் 2 conditions. ஃபர்ஸ்ட், நீங்கள் இந்தியாவில் கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணணும். செகண்ட் திங், நீங்கள் மினிமம் 6 monthsக்கு மேலே நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்திருக்கணும். ஆஸ்திரேலியான்ட்டு இல்லை, ஆஸ்திரேலியாவுக்கு எனி அப்ராட் கண்ட்ரி, இந்தியாவில் இதுதான் ரூல். நீங்கள் மினிமம் 6 months அந்த அப்ராட் கண்ட்ரியில் இருந்திருக்கணும். அண்ட் செகண்ட், நீங்கள் மினிமம் 30 days இந்தியாவில் நீங்கள் வந்த பிறகு இருக்கணும். ஸோ இதுதான் 2 விஷயம். ஒன்று கஸ்டம்ஸ் டியூட்டி, இன்னொன்று ஸ்டே இன் போத் அப்ராட் அண்ட் இந்தியா. ஸோ இதை தாண்டி இம்பார்ட்டன்ட் பார்ட், ஸோ நான் எப்படி ப்ராஃபிட் earn பண்ணேன் இன் இன்வெஸ்டிங் இன் கோல்டு. ஸோ நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது ஒரு விளையாட்டுத்தனமாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். லைக் இன் 2019 டிசம்பர் இந்த டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஏன்னா எனக்கு தெரியல, சரி ஏதோ சும்மா ஸ்டார்ட் பண்ணி வைப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணேன். ஸோ 2019 டிசம்பர் டு 2020 ஜான் இந்த டைமில் தான் நான் அதை பற்றி கொஞ்சம் படித்து, ரொம்பலாம் படிக்கல, கொஞ்சம் படித்து ஐ ஸ்டார்டட் ஓகே ஒரு $20-50 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணேன். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லியன்னா என்னென்னா காயின்ஸ் அண்ட் கோல்ட் பார்ஸ், இந்த ரெண்டுத்துக்கும் காமனான டேர்ம் இஸ் புல்லியன். ஸோ இந்த விஷயத்த புல்லியன்னு சொல்லுவாங்க ஆஸ்திரேலியாவில். அண்ட் அவுன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ounce இஸ் ஈக்குவல் டு 28 grams ஆஃப் கோல்டு. ஸோ இந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ புல்லியன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தெர் ஆர் ஃபியூ ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இங்கே சிட்னியில் ஏபிசி புல்லியன், பெர்த் மின்ட், அதுக்கப்புறம் விக்டோரியா, சவுத் ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி நிறையா மின்ட் அங்கே ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ப்ரிடாமினெண்ட்டாக ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபிசிக்கலாக கோல்டு உங்கள் கையில் தரமாட்டாங்க, நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், தே வில் சென்ட் அவுட் டு யூ. பட் அதுக்கான ஸ்டோரேஜ் அண்ட் அதுக்கான ஃபீஸ் இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ அந்த தலைவலி எதுவும் வேணான்னு சொல்லிட்டு தான் சரி கோல்டை நீயே வச்சுக்கோ, ஆனால் எனக்கு அதுக்கான அக்கௌண்ட் எனக்கு மெயின்டைன் பண்ணணும். ஸோ அவங்க அக்கௌண்ட் எனக்கு தந்துடுவாங்க, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ நான் வீக்லி ஆர் ஃபோர்ட்நைட்லி எனக்கு இவ்வளோ டேரெக்டாக டெபிட் பண்ணிடுவாங்க என் அக்கௌண்ட்லேருந்து. ஸோ இவ்வளோ $50 தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தே ஸ்டார்டட் டிடெக்டிங். ஸோ $50 ஒரு வீக்குக்கு எனக்கு போகும். ஸோ அப்பப்போ எனக்கு காசு இல்லையா, ஐ ரெடியூஸ் தட் ஃப்ரம் $50. இல்லையா காசு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்குது அப்படின்னா $50 ஒரு $100 வரைக்கும் போகும். ஸோ இப்படி ஒரு வேரியபிளான இதில் தான் போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் சடனாக பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஐ வாஸ் அஃப்ரைட், ஓகே கோவிட் வந்துருச்சு, ப்ரைஸ் நம்ம எடுத்துடலாமா, கோல்டு எவ்வளோ பண்ணது, ஏதாச்சும் லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணலான்னு தான் யோசித்தேன். பட் ஓகே நம்ம மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம், பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பட் டு மை சர்ப்ரைஸ் அந்த கோல்டோட ப்ரைஸ் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆச்சு. நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரில, இட் வாஸ் அரௌண்ட் 80 per gram அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி பண்ணுறப்ப ஜூலை டைமில் நான் என்ன பண்ணேன், என்னோட 30% ஆஃப் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் விற்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த 30% விற்று, ஏன்னா ப்ரைஸ் ஆஃப்கோர்ஸ் நான் வாங்கின ப்ரைஸை விட விற்கிற ப்ரைஸ் ரொம்பவே அதிகம். ஸோ நான் விற்றதில் எனக்கு வந்து $400 லாபம் கிடச்சிது. ஸோ திஸ் இஸ் அ ஈஸி வே ஆஃப் இன்வெஸ்டிங். ஸோ இல்லை எனக்கு ஃபிசிக்கலாக கோல்டு வேணாம், எனக்கு வந்து ஜுவல்லரியாக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு பெனிஃபிட் என்ன இருக்குன்னா, எனக்கு இந்தியாவில் எப்படி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு தெரியல, ஆஸ்திரேலியாவில் யூ வில் ஹேவ் லைக் ஃபிலிப்பைன்ஸ் கலெக்ஷன் அண்ட் தாய்லாந்து கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எனக்கும் இங்கே ஜுவல்லரிஸ் பற்றி எனக்கு தெரியாது, பிகாஸ் ஐ மெயின்லி இன்வெஸ்டட் ஆன் காயின்ஸ் அண்ட் புல்லியன் பார்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அண்ட் செகண்ட் திங், ஓகே இதில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, எனக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் கண்டிப்பாக முடியும். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் கோல்டு மைன் பண்ணுறாங்க. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பெர்த் மின்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைனிங் கம்பெனி.
ஸோ இவங்கெல்லாம் ஆஸ்திரேலியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ASX லிஸ்டட் கம்பெனிஸ். ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாக ஸ்டாக் வாங்குனீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் இன்டெரக்டாக நீங்கள் அவங்க கோல்டை வாங்குற மாதிரி தான் அர்த்தம். அண்ட் அவங்க கோல்டு நீங்கள் எப்போ வேணால் அதே மாதிரி ஸ்டாக் மாதிரியே வாங்கலாம், விற்கலாம், இந்த மாதிரி என்ன வேணால் பண்ணலாம். அண்ட் பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் ASXல இது பண்ணணும்னா ஸ்டாக்கில் வாங்கணும் விற்கணும்னா தெர் ஆர் ஃபியூ லிமிட்ஸ். பட் அதை தாண்டி நீங்கள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மினிமம் டெபாசிட் அது எதுவுமே கிடையாது. அதனால் ஸோ ஐ ப்ரிஃபர் திஸ் ரூட். இல்லை நீங்கள் ஜுவல்லரியில் பண்ணுறாங்கனாலும் ஜுவல்லரியில் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ earned $400 in a period of 6 months by doing nothing. அந்த $400 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ராஃபிட் தான். ஏன்னா நான் 30% ஆஃப் த கோல்டை விற்றேன், மீதி என்கிட்ட 70% அப்படியே இருந்துச்சு. அண்ட் இப்போ மறுபடியும் கோல்டு ப்ரைஸ் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் நான் அந்த 30% போட்டு கோல்டு வாங்கிக்குவேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ earn ப்ராஃபிட் இன் கோல்டு. அண்ட் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். பட் ஹவ் ஐ டிட், தட்ஸ் த என்டையர் ஸ்டோரி. அண்ட் செகண்ட் திங், எனக்கு இல்லைப்பா எனக்கு கோல்டு கேரியெல்லாம் பண்ண வேணாம், இந்தியா டு ஆஸ்திரேலியா எனக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்டும் பண்ணலாம் பிடிக்கல. இஸ் தேர் ஸ்மக்லிங் ஆப்ஷன்? ஸோ இந்தியா டு ஆஸ்திரேலியா நான் கடல் வழியா இல்லை ஏர்போர்ட்டில் ஏர்ப்ளைன் வழியாக நான் ஸ்மகிள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாதிரியே தான். லைக் பார்டர் ஃபோர்ஸ், ஆஸ்திரேலியன் பார்டர் ஃபோர்ஸ் இதெல்லாம் ரொம்பவே ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட். அண்ட் நிறைய பேர் இந்த என் பேஜை இமிக்ரேஷனுக்காக ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ இமிக்ரேஷனில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் பரம்பரையே ஆஸ்திரேலியா வர முடியாத மாதிரி அந்த அக்கௌண்ட் பிளாக் லிஸ்ட் ஆகிடும். ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அண்ட் ஸ்மக்லிங்கை விட நிறையவே கோல்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒன்றுமே பண்ணாமல் என்ன மாதிரி ஒன்றுமே பண்ணல, லைக் பட் ஐ earn ப்ராஃபிட். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்க பாருங்கள். அண்ட் கோல்டு ப்ரைஸஸை அப்பப்போ மானிட்டர் பண்ணுங்கள். அண்ட் ட்ரெண்ட்ஸ் எப்படி போகுது. அண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி கோல்டு ப்ரைஸை வந்து மோஸ்ட்டாக நிர்ணயம் பண்ணுறது ஏஷியன் கம்பெனிஸ், ஏஷியன் பீப்புள்னு சொல்லலாம். ஸோ முக்கியமாக சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் டிமாண்ட் இஸ் மோர். அதில் 2 கண்ட்ரி சொல்ல போனோம்னா இந்தியா அண்ட் சைனா. இதோட கோல்டு டிமாண்ட் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த டிமாண்ட் இருக்க வரைக்கும் யூ கேன் இன்வெஸ்ட். அண்ட் இது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ கோல்டு இஸ் டெஃபினெட்லி வயபிள் ஆப்ஷன். ஸோ 3 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸுங்க. ஒன்று ஸ்டாக், இல்லை ப்ராப்பர்ட்டி, இல்லை கோல்டு. இந்த 3லையுமே 3த்துக்கும் எப்போவுமே வேல்யூ இருக்கும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. எதுலேயும் கரெக்டாக இந்த ஃபீல்டில் எப்படி இருக்குது, இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குது எல்லாமே யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரில, எனக்கு சில கைடன்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் எல்லா கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் வெரி மச் ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மேலும் சுவாரஸ்யமான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.